ஹலோ கைஸ். வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளேஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு வந்து கில்டு ரெக்ரூட்ஸ் வந்து தேவைப்படுறீங்க. அதாவது நம்ம கில்டுக்கு நிறைய மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறீங்க. ஆக்சுவலாக நம்மளோட கில்டில் நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்கீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஒரு சில பேரை கிக் பண்ண வேண்டியதுமே இருக்குது. ஏன்னா ப்ராக்ரஸ் பண்ணுறவங்களுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். கில்டில் வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறவங்களாம் நான் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வச்சுருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து கில்டில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன். திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா கில்டோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் 75 to 65 மாற்றிடுறேன். 65க்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா போதும் லெவலு. நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. கில்டு மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடிக்கடி கில்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆக்டிவாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டில் மெயின். லெவல் 4மே வந்து பார்த்திங்கன்னா போகுது. நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வரும்போது லெவல் 4ல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. ஈவன் நான் கேமுமே வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதில்ல. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதிகமான இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் சரி, அதிகமாக பாயிண்ட்ஸ் வச்சுருக்கவங்கள கண்டிப்பாக நான் வைஸ் மாஸ்டர் பொசிஷனில் போடலான்ற மாதிரி ஒரு ஐடியாலுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன். நம்மளோட கில்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் நம்மளோட கில்டு நேமான ராயல் வாரியர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்துடும். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணி விட்றேன். எப்போயுமே நான் அதே தான் நான் சொல்கிற மாதிரி கில்டோட இதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, மிஷன் மட்டும் எப்போவுமே. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்மளோட கில்டுமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 போகுது. அதே மாதிரி அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. அடுத்த வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஏன் போட்டோன்னா, நம்மளோட மெம்பர்ஸ், அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. கில்டுக்குன்னு ஒரு வீடியோ போடியா, என்ன பண்ணுறதுனே தெரியல, கில்டில் அதிகமாக யாருமே ஆக்டிவாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். உங்களுக்காக ரெக்குயர்மெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 65 வந்து கம்மி பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து நீங்கள் லெவல் அதிகமாக இருந்தால் தான் அவங்கள சேர்த்துப்பேன் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் இது பண்ணல. 65ன்றது லைக் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களோட லெவல் வச்சுலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஈவன் பேட்டில் டயர் வச்சுமே இன்னும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் காமிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா போதும். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஈவன் நம்மளோட இப்போது யார் பார்த்திங்கன்னா நம்மளோட கில்டு மெம்பர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து 1200 1000 அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ப்ராக்ரஸ் 0லே இருக்கும், பட் கேம் ஆக்டிவில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்டில் இருக்க தேவைன்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கில்டில் ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலே வர அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி வீடியோ என்ன வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் டைமை தான் சீக்கிரமாக இதில் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் நான் சொன்ன மாதிரி என்னோட அந்த வைஸ் மாஸ்டர் போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. சீக்கிரமாக யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் வந்து காட்டுங்க. நான் இம்ப்ரெஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவேன். நான் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம கில்டில் வெயிட்டான ஆளுங்களும் இருக்காங்க. இங்கே வந்து ரேங்கிங்கில் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே காட்டும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இருக்க 5 பேருமே வந்து வெயிட்டாக, அதாவது நான் வந்து சும்மா ஏனோ தானோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து விளாடும். எதுவும் சீரியஸாக எடுத்து விளாடல. இவங்களாம் எப்படி ஆடுறாங்கன்னே தெரியல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. 1 மில்லியன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். 8 லேக்கு, 1 மில்லியனு, 7 மில்லியன், 7 லேக்குன்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வாய் வர பயங்கரமாக வளர்கிறேன். இதெல்லாம் தான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, அதாவது அதுக்குன்னு இப்போலாம் எடுக்க சொல்ல. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நான் வைஸ் மாஸ்டர் பொசிஷனில் ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வைஸ் மாஸ்டராக வந்து போட்டுருவேன். அவங்களோட கண்ட்ரோலில் விட்டுருவேன். ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்கு மேலே பார்த்துப்பாங்க. நான் வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. கிக் அவுட் பண்ணுறதுனாலும் சரி, எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த வீடியோவோட மெயின் கான்டெக்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லைக் கில்டு ரெக்குயர்மெண்ட் தான். அதாவது லைக் ரெக்ரூட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட பேட்டில் டயர் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ, நான் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட சேனலுக்குள்ளே செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எல்லா கைடுமே, அதாவது எல்லாம்லாம் இல்லை, ஓரளவுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தேவையான கைட்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி. லெவலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி வந்து உங்களோட டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹண்டர்ஸ் வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். நம்மளோட பேட்டில் டயருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 6 லேக் இருக்குது. 595 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாம் இப்போலாம் 7, 8லாம் இருப்பாங்க. நம்ம வந்து அந்தளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கு வந்து எந்த வேலையுமே பார்க்குறது இல்லை. அதுதான் மெயின் தப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருங்க. முக்கியமாக அந்த வாபிள் அப்படின்ற அந்த ஒர்க் ஷாப் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளியர் பண்ணுங்கள். அதில் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும்.
ஸோ ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியோ வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டேன். இப்போலாம் வந்து லீவ் போகிற கேரக்டர் கூட தேவைப்படுது போல். நான் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போல் பட் ஆனால் இப்போ A5 வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.